5 வக்து தொழல் என்றால் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கு, அவன் முஸ்லிமா இல்லையாண்டு. சும்மா நோமலை யோசிச்சு பாருங்க. தொழுகையில் ஒருவர் தக்பீர் கட்டுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை. லுஹர் தொழவாரார், தக்பீர் கட்டினார், சூரத்துல் ஃபாத்திஹா அவர் ஓதவில்லை. தொழுகை சேருமா இல்லையா? ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழுகை சேராது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்று. தொழுதுட்டு அந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை சேராது என்று சொன்னால் தொழாதவன் நிலை என்ன? தொழவாரான், தொழுகையில் ஒரு ருக்குனை ஒரு வாஜிபை விட்டால் அவனுடைய தொழுகை சேராது என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் தொழாமலே இருக்கிறவனுடைய நிலை என்ன? அதனாலதான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வயல் அந்த நரகம் கேடு என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அப்ப வாப்பாக்கு தொழுவிக்க வார நீ 5 வக்து தொழக்கூடியவனா இருக்கணும், பேணுதலான ஒருவனா இருக்கணும். உனக்கு கிடைச்ச வாப்பாக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது. ஒன்னு நான் தான் தொழுவித்தேன் என்று போய் ஊட்ட பெருமையா பேசுறதிலேயும் சபையில காட்டிக் கொள்ளத்திலேயும் ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னென்றால், இந்த பள்ளியிலேயே 2-3 தடவைகள் நம்ம கவலைப்பட்டு ஒரு தடவை நான் மையத்து பயானில கூட அதை உணர்த்தினேன். ஒரு படியம் வந்தார், வாப்பாக தொழுவிக்கணும் என்றார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹான் அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத டைம் தரவில்லை, ஸலவாத்து சொல்ல டைம் தரவில்லை, மையத்துக்காக துவா கேட்க டைம் தரல, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற ஒரு துவா வரல. வந்திருக்கிற துவா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் அல்லாஹும்ம நக்கிஹி மினல் ഖതാயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் அல்லாஹும்ம அப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வ அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வ ஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி என்ற துவா. அருமையான துவா. நீங்க மொழிபெயர்ப்பு பாருங்க. அதே போல அதோட தொடராக வருது, அல்லாஹும்ம ஃபிர் லிஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا وانثانا اللهم من احييته منا فاحيه على الاسلام ومن توفيته منا فتوفه على الايمان. போல துஆ உனக்கு பாடமா வாப்பாக்கு தொழுவிக்க வாராய். அப்ப என்ன செய்யணும்? இதெல்லாம் ஓதக்கூடிய ஒரு தகுதியான ஆளை நீங்க தொழுவீங்கன்னு பொறுப்பாக்குறதுல என்ன பிரச்சனை? அப்படி பொறுப்பாக்கும் போதும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளியில் வரக்கூடிய உங்களை பொறுத்தளவில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், சுன்னா அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பித்அத்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். எனவே நீங்க யாரையாவது தொழுகைக்கு முற்படுத்தும் போது பித்அத் செய்யாதவர்களை பார்த்து முற்படுத்திக்கணும். உங்களோட வாப்பாக்கோ உங்களுடைய தாய்க்கோ சகோதரனுக்கோ யாருக்கோ தொழுவிக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்க ஆக்கும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் போடாட்டி கோச்சிக்குவாருன்றெல்லாம் பார்க்காதீங்க. வாப்பா கிடைக்கிற நீங்க செய்ய போற கடைசி ஒரு சான்ஸ். உண்மையா யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பம் என்பது அவருக்கு நம்ம கடைசியா செய்யற ஒரு விஷயம். அது அத நல்லா திருப்தியா செஞ்சுப்போம். அவர திருப்தி இவர திருப்தி, நான் அந்த அமைப்பு இந்த அமைப்பு இப்படி எல்லாம் பார்க்காதீங்க. ஒரு அளவு உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஓரளவு பேணுதலாக நடக்கக்கூடிய கொள்கையில் தெளிவும் உறுதியும் உள்ள ஒருவரை முன்னுக்காக்கணும். அதே போல வசிய செய்வது, என்னுடைய மையத்துக்கு இவர் தான் தொழுவிக்கணும் என்று வசிய செஞ்சிருவாங்க. அதையும் மேக்சிமம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. நான் ஒரு நாள் வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்ல கொழும்பிலே நிற்கும் போது ஒரு வீட்டிலிருந்து கோல் வருது. என்னன்னு கேட்டா, இன்னார் மௌத்தாயிட்டார், நீங்க தான் தொழுவிக்கணும் என்று அவர் வசிய செஞ்சாராம். எனக்கு அங்க பிளைட்டை விட்டுட்டு வரவும் இல்லை. அது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்ப நம்ம என்ன ஜெனரலா ஒரு வசிய செய்யலாம்? என்ன ஒரு நல்ல மார்க்க பற்றுள்ள அந்த பித்அத்துகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆளை நீங்க நான் மௌத்தானா தொழுவிக்கிறதுக்கு முற்படுத்துங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம இன்னார் தான் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டணும், கஃனிடணும், இன்னார் தான் தொழுகை நடத்தணும் என்று சொன்னால் அதனால அதை புரிகிறதுல சில சிக்கல்கள் இருக்கணும். சில ஆக்கள் நல்லா புரியுவாங்க, சில ஆக்கள் அதை மிக நுணுக்கமா புரிஞ்சிட்டு அவர் தான் வரணும், பரவாயில்ல அடுத்த பிளைட் நான் போட்டு தாரன் வந்து இறங்க கேண்டுலாம் நிற்பாங்க. எனவே அப்படியான வசியத்துகளும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே,
ஜனாசா தொழுகையுடைய விஷயத்தில் எல்லோரும் பேணுதலாகவும் கவனமாக இருப்போம். அதுல ஒரு மேலதிக ஃபாயிதாக்காக நினைவூட்டிக் கொள்றேன். இந்த ஜனாசா வீட்டில் போய் குளிப்பாட்டும் வரைக்கும் அங்கஞ்சண்டு பேசிக்கொண்டு நிற்பதை விட அந்த டைமுக்கு ஒது செஞ்சு கொண்டோம் என்றால் நம்ம அந்த ஜனாசாவை டைமுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பாக இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா சும்மா பேசிட்டே நிற்போம் குளிப்பாட்டும் வரைக்கும். அதுக்கு பிறகுதான் ஒது செய்யறதுக்கு ட்ரை பண்றோம். அதனால நிறைய நேரம் காத்து கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்க. இது ஒரு வழிகாட்டலாகவும் ஒரு ஃபாய்தாவுக்காகவும் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல நம்மட பிள்ளைகள், நம்மட உம்மா பாப்பா, நம்மட உடன்பிறப்புகள் எப்படியோ நமக்கு முதல் யாராவது ஒரு ஆள் போகத்தான் போறாங்க. அவங்களுக்காக நம்ம சரியா துவா கேட்கிறோம் இல்லையா? அவங்களுடைய எவ்வளவு அழுகும், எவ்வளவு அழுகிறோம். பாப்பா மூத்தாயிட்டாருன்னு அழுகிறோம், நானா மூத்தாயிட்டாருன்னு அழுகிறோம், உம்மா மூத்தாயிட்டாங்கன்னு அழுகிறோம், மகன் மூத்தாயிட்டாருன்னு அழுகிறோம். அழுது பிரயோசனம் இல்லை. அழுகை சில நேரங்களில் ஹதீஸ் வருது, இன்னல் மையித லயுஅத்தபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹ். குடும்பத்தார் அழுவதை வைத்து மையத்துக்கு கஷ்டமா இருக்கும் என்று ஹதீஸ் வருது. அழுகிறதால நன்மை கிடைக்குமாண்டா இல்லை. எது பிரயோசனம் நம்ம கேட்கிற துஆ. ஏன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த துவா பாடமாக்கலாம் இருக்கு. நமக்கு அதுக்குரிய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கலாம் இருக்கு. சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் ஆர்வத்தில் என்ன செய்யறாங்க என்றால் அந்த துவாவை பிரிண்ட் பண்ணி மையவாடியிலேயே இஷ்யூ பண்றாங்க. பள்ளிகள்ல எழுதி எழுதி தொங்க விட்டுருக்கிறாங்க, பாடமாக்கி கட்டும். ஆனா நம்ம கிட்ட அந்த ஆர்வம் வரல. நம்ம யோசிக்காம இருக்கிறோம். ஒரு பெரிய விஷயம் இல்லை இது. ஒரு சூரத்துல் பக்ரா பாடமாக்குற மாதிரியோ அல்லது ஜுஸு அம்மையை பாடமாக்குற மாதிரி விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 வரிகள். اللهم اغفر له وارحمه واعف عنه وعافيه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد اللهم نقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه. இவ்வளவுதான் அந்த துஆ. சூரத்துல் ஃபாத்திஹா விட சின்னது. ஆனா நியத் வைக்கல தரும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த நியத்தை வைங்க. அசர தொழுதுட்டு நீங்க பாடமாக்கிடலாம். இல்லாட்டி நாளைக்கு சுபஹ தொழுதுட்டு உட்காருங்க, ஒரு 15 நிமிஷம் பாடமாக்கிடலாம். வைஃப்கிட்ட போய் பாடம் கொடுங்க, இல்லாட்டி பிள்ளைகிட்ட பாடம் கொடுங்க, மகனிட்ட பாடம் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் பாடம் வந்துடும். இது நம்மளோட பாப்பாக்கு நம்ம இந்த துஆ செய்யாட்டின்னு சவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லஹு அல்லாஹும்ம ஃபிர்லஹு அல்லாஹும்ம ஃபிர்லஹு இப்படியே காலத்தை ஓட்டலாமா? எனவே இதையும் நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து அதை மனப்பூர்வமாக ஏற்று அல்லாஹுக்காக அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு அதற்காக தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதும் நம் எல்லோர் மீது உள்ள பொறுப்பாகும். அதை ஃபர்து கிஃபாயான்னு சொல்றேன். ஃபர்து கிஃபாயான்னு சொல்றதுல அர்த்தம் கொஞ்சம் பேர் தான் செய்யுங்கன்றதல்ல, எல்லாரும் செய்யுங்க. ஆனா கொஞ்சம் பேராவது செய்யாட்டி எல்லாருக்கும் பாவம் கிடைக்கும். அதான் அதில் அர்த்தம். நம்முடைய சமூகத்துல ஃபர்து கிஃபாயா என்பதை எப்படி புரிஞ்சிட்டாங்க என்றால், கொஞ்சம் பேர் செய்யுங்க கொஞ்சம் பேர் செய்யுங்கன்னு புரிஞ்சிட்டாங்க. அதனாலதான் மற்ற ஊர்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை. இதுல இப்ப ஃபர்து கிஃபாயாண்டா கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஆனால் கொஞ்சம் பேராவது செஞ்சா மத்தாக்கள் தப்பிக்கலாம். நன்மை யாருக்கு கிடைக்கும்? செய்தவர்களுக்கு கிடைக்கும். அது நன்மை சாதாரண நன்மையும் இல்லை. இந்த ஜனாசாவோட சம்பந்தப்பட்டது கிடைக்கிற பின்துயர்ந்து தொழுது அடக்குமுறை கலந்து கொண்டா 2 கீராத்து நன்மை. 2 கீராத்துனால் 2 உஹது மலை அளவு. சுப்ஹானல்லாஹ். நமக்கு கபருக்கு தேவை நன்மை தான், மீசானுக்கு தேவை நன்மை தான், கதை இல்லை. அப்ப அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. இப்ப மையத்தை அடக்கி போட்டு இந்த மையத்தை தொழுவிச்சுட்டு மையத்துக்கு பின்னால திரும்ப போறது, போய் மையத்தை அடக்குறது. மையத்தை அடக்குவதில் நிறைய ஒழுங்குகள் சட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை தெளிவுபடுத்துவதற்குரிய நேரம் இது கிடையாது. ஆனா நம்ம எல்லோரும் விடக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை நினைவுபடுத்துவது பொருத்தமாக நினைக்கிறேன். என்னென்றால், இந்த மையவாடிக்குள்ள போய் கபர்களுக்கு மேல் நாம் நடப்பது அல்லது இருப்பது, கபர்களுக்கு மேல் நடப்பது அல்லது கபர்களுக்கு மேல் இருப்பது.
இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தடை செய்தார்கள். லா தஜ்லிசு அலல் குபூர், கபர்களுக்கு மேல் நீங்கள் உட்காராதீர்கள் என்று சொன்னார்கள். இப்ப மையவாடியில